வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரஃபாவில் நடந்துக்கிட்டு இருக்கிற படுகொலையை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். பாலஸ்தீனர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அடைக்கலம் தேடி வந்தாங்க, அப்புறம் ஆக்கிரமித்தாங்க, அப்புறம் வீட்டை விட்டு துரத்தினாங்க. இப்போ வீடு இல்லாமல் அகதிகளாக முகாமில் தங்கிக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் பாம்பு போடுறாங்க. இஸ்ரேலோட கொடூர செயலை பற்றி வேதனையோடு சொல்கிறாங்க பாலஸ்தீன மக்கள். பொதுமக்கள்கிட்ட இஸ்ரேல் சொல்கிறாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பான இடம் எங்கேயுமே இல்லை. எங்கே போய் டென்ட் போட்டாலும் அங்கே வந்து பாம்பு போட்டுறாங்க. அங்கே நடக்கிற அவலங்களை எல்லாம் ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடக்கிற கொடுமையை பார்க்க முடியலை. மக்களோட உடல்கள் எல்லாம் அங்கங்கே சிதறி இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அடிபட்டு ரத்த காயங்களோடு இருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் குடும்பம் குழந்தைகள் எல்லாம் இருக்க மாட்டாங்களான்னு தோணுது. ஒரு குழந்தையை தலை இல்லாமல் காட்டுறாங்க. குழந்தையை இழந்துட்டு அப்பா அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. சில குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. ஐநா சபை செயலாளர் இந்த படுகொலையை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. மற்ற நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டு மக்களை கொன்னாங்களே, அப்போல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியலையான்னு இஸ்ரேல் மக்கள் கேட்குறாங்க. இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தணும் தப்பு தான். அதுக்காக ஒரு இனத்தையே அழிக்கிறது சரியா? 35,000 பேர் கொல்லப்பட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிவே இல்லையா? எல்லா மதத்திலையும் யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. சில பேர் தங்களை மத தலைவன் சொல்லிக்கிறாங்க. மதம் சொல்கிறபடி ஏன் நடக்க மாட்டேங்கிறாங்க? இவர்களைப் போல மனிதர்களால் பொதுமக்களும் குழந்தைகளும் தான் கொல்லப்படுறாங்க. இந்த கொடுமைக்கு அமெரிக்காவும் துணை போவதாக சொல்கிறாங்க. ஐநா சபை இவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி தான் இலங்கையிலும் தமிழர்களை கொன்று குவிச்சாங்க. அப்பவும் தடுக்கிறதுக்கு யாரும் வரல. அந்த மாதிரி தான் இப்போது பாலஸ்தீன மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு நல்ல முடிவு வருமா, இல்லை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.